ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரதமானது சாதாரண ஒரு விரதம் அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்திற்கு நிறைய மகத்துவம் இருக்கு, நிறைய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைவரும் நம்பக்கூடிய ஒரு விரதம் என்ன என்று கேட்கும் பொழுது சஷ்டி விரதத்தை சொல்வாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் என்று கேட்டிங்கன்னா சஷ்டி விரதத்தை நாம் சொல்லலாங்க. ஏன்னா இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மனதார நினைத்து விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைய மாற்றத்தை அவங்களால கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நம்பிக்கையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை சஷ்டி விரதம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறையாவது சஷ்டி விரதத்தை இருந்து பாருங்க. இந்த சஷ்டி விரதமானது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என 2 சஷ்டியானது வருங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதம் நீங்க இருக்கும் பொழுது வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயமா நீங்க நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சஷ்டி விரதத்திற்கு நாம சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதியில் இருந்து கண்டிப்பா மீன ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகளுடைய மாற்றங்களானது நடக்க போகிறது. ஸோ இதனாலதான் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, என்ன மாதிரி சூழ்நிலைகளை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் நடக்க போகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். மீன ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, பணி இடத்தில் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா, பண ரீதியா உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுமா, ஆரோக்கியம் ரீதியா முன்னேற்றம் இருக்குமா, பொருளாதார நிலை எப்படி இருக்கு என உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் போது வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நீங்க தெரிந்து கொண்டு கண்டிப்பா அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ மீனராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில பயிற்சியாகி நீட்சி நிலை அடைய போகிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன் பகைஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளனர். புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று அமர போகிறார். இந்த நேரத்துல நிகழும் கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகத்தால் கண்டிப்பா மீனராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் நீட்சி நிலையில இருந்தாலும், செவ்வாய் பகைஸ்தானத்துல சஞ்சாரம் செய்தாலும், புதன் மற்றும் சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு மாற்றமானது ஏற்படும். புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத புதாத்திய யோகமானது உங்க வாழ்க்கையில உண்டாகும். இந்த கிரக இணைவு கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழ போகிறது. கிரகங்களின் அமைப்பால் கண்டிப்பா மீனராசினியர்களுக்கு பெரும் தாக்கமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தாக்கத்திலிருந்து நிச்சயமா நீங்க தப்பிக்க முடியுமா என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் மீன ராசினியர்களுக்கு புதிய தொடக்கமும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதாக தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக முயற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நிச்சயமா நீங்க செய்யலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதுல ஒரு பாசிட்டிவான பலனையும் நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யோகங்கள் மீன ராசினியர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ நிச்சயமா பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பாக புதிய தொழிலை தொடங்க அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்த நினைக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்திலே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீண்டும் காலமாக தடைபட்டு வந்த வேலை முடிக்கவோ அல்லது பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இப்போ உங்களுக்கு நிறைவே இருக்கிறது. ஸோ தடைபட்டு வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைந்திருக்கு. ஸோ எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடங்கள் வந்தாலும் அது அனைத்துமே முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறது. பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்களும் இருக்கிறது. வீட்டில் ஆன்மீக அல்லது சுகாதாரங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடித்து வருவீங்க. மீனராசினியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இப்போ அதிகமாகவே ஏற்படும். அதாவது எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, முதல்ல கடவுள் வழிபாடு செய்த பிறகு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த அளவிற்கு கடவுள் நம்பிக்கை இப்போ உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்ப நிலை தீர்ந்து இப்போ உங்களுடைய மனம் சமநிலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு இனிமையான சூழலும் உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான பயணம் செல்ல வாய்ப்புகள் நிறைவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான பொழுதை கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களின் பிள்ளைகளிடம் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரலாங்க. பிள்ளைகளிடம் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய, புகழை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் பெற்று புகழ் அங்கீகாரம் கூட உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மதிப்பெண்ணை வைத்து நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் மீனராசினியர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், இந்த மாதிரி பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்க. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடுகு எண்ணெய் நீங்கள் தானமாக செய்யலாங்க. இது 7:30 சனியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7:30 சனியால் மீனராசினியர்கள் படாத பாடுபட்டு இருப்பீங்க. ஸோ அதிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யலாங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.